அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு 12 பாவ காரகத்துவங்கள். அதாவது லக்ன பாவம் முதல் 12ஆம் பாவம் வரை அனைத்து காரகத்துவங்களுடைய விஷயத்தை தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிரக காரகத்துவங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு 12 பாவ காரகத்துவங்கள் ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் லக்ன பாவம் 1ஆம் பாவத்துடைய காரகம் ஜாதகரை மட்டும் குறிக்கும். உயிர், தோற்றம், குணம், சிந்தனை, புகழ், கௌரவம், நோய் தாக்கு பிடிக்கும் தன்மை, சுயமுயற்சி, செயல்திறன், நிர்வாகத்திறன் இவை அனைத்தும் 1ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். அடுத்து 2ஆம் பாவம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், பேச்சுத்திறன், முகலட்சணம், புதிய நபர் வருகை, ஆரம்ப கல்வி, உடல் உணவை ஏற்றுக்கொள்ளும் திறன், தாயின் மூத்த சகோதரம், பொருளாதாரம், பண வரும் வழிகள், உணவு விருப்பம், உணவு சுவை, பணம் செல்லும் வழிகள், கையிருப்பு பணம், எளிதில் பணமாகும் மாற்றக்கூடிய தன்மை, திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களையும் குறிக்கும். நெருங்கிய மனிதர், வித்தை, வலது கண் இவை அனைத்தும் 2ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். அடுத்து 3ஆம் பாவம் வீடு விற்பனை, இடம் விற்பனை, தாயாரின் மருத்துவ செலவு, தரகர், நெய்பர் ஹவுஸ் பக்கத்து வீடு, இடமாற்றம், உதவி எதிர்பார்த்தல் கேள்வியாக அமையும். தைரியம், இரக்க சுபாவம், கனவுகள், இளைய சகோதரம், வீரியம், வீடு, நிலம், வாகனம் மற்றும் பல பத்திரப்பதிவுகளை குறிக்கும். எழுத்து ஸ்தானம், தகவல் தொடர்பு ஸ்தானம், வீரம், தன்னம்பிக்கை, மன உறுதி, விடாமுயற்சி, செயல்திறன், தாக்கு பிடிக்கும் திறன். வீரமா கோழையா தெரிஞ்சிக்க இந்த 3ஆம் பாவம் உதவும். மார்க்கெட்டிங் ஃபீல்டு, இசை ஆர்வம், எழுத்துத்துறை, பத்திரிகை நிருபர், மாமனார், அம்மாவின் செலவு, பாகப் பிரிவினை, புரோக்கர், கையெழுத்து, விளம்பரம், பத்திரம், பத்திரிகைகள் இவை அனைத்தும் 3ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். அடுத்து 4ஆம் பாவம் தொழில் உற்பத்தி, உறவினர் உதவி, மறுமணம், திருமணமானவர்கள், காதலிப்பதையும் இப்பாவகம் குறிக்கும். உயர்கல்வி, விவசாய நிலங்கள், திருடு போன பொருள் உள்ள இடங்கள், சேமிப்பிடம், வியாபாரம், கூட்டு தொழில் சார்ந்த கேள்விகள், பரம்பரை வியாதி, கூட்டு தொழில், புதையல், மருமகன், உற்பத்தி செய்யும் தொழில்கள், துக்கம், தாய்ஸ்தானம், சுகஸ்தானம், கற்பு, அசையும் அசையா சொத்துக்கள் குறிக்கும். சொந்த ஊர், சொந்த இருப்பிடம் குறிக்கும். தந்தை வழி சொத்து, தந்தையின் ஆயுள், பரம்பரை சொத்து, காதல், அதாவது காதல்னா 5ஆம் பாவம் காதல்னா 4ஆம் பாவம் காதல் தோல்வி. ஓகேங்களா. பொது ஜன தொடர்பு, கிணறு, ஆறு, ஏரி, கல்லறை இவை அனைத்தும் 4ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். அடுத்து 5ஆம் பாவம் திருமணத்திற்கு முன்பு உள்ள பாலியல் உறவு, பூர்வீக கோயில், பரம்பரை சொத்து, உடல் உழைப்பு இல்லாத அனைத்தும், வணங்க வேண்டிய தெய்வம், புத்தகம் எழுதுதல், அறிவுத்திறன், மறைக்கலை ஞானம், திருவிழா, வழிபாடு, குழந்தை, காதல், காதல் பிரச்சனைகள், ஆள் மனம் எண்ணம், ஆழ்மன ஆசைகள், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மந்திரம், உல்லாசம், ஆராய்ச்சி, பங்கு சந்தை, பொது நலம் சார்ந்த கேள்விகள், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம்,
முதல் குழந்தை ஸ்தானம். ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி 5ஆம் பாவத்தில் இருக்கு. கலைத்துறை ஸ்தானம். ஆழ்மன எண்ணம், எதிர்காலத்தை முன்னறியும் திறன், சேவை மனப்பான்மை இருக்கும். இந்த பிறவியுடைய சீக்ரெட் பூர்வீக சொத்துக்கள், ஒழுக்கம், புத்தி, கட்டுப்பாடு, ஷேர், கமிஷன், கணவன் மனைவி, சொத்துக்கள், சுயபுத்தி, அன்னதானம், உடைதானம், இவை அனைத்தும் 5ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். அடுத்து 6ஆம் பாவம். காதல் திருமணம் நடக்காது. நீண்ட கால திருமண தடை. கல்லீரல். 2வது வீடு. வாகனம். 2வது வீடு எதுக்கு சொன்னா 4 வீடுனா 4க்கு 3ஆம் இடம் பரிணாம பாவம் 6ஆம் பாவம் வரும். அதனால தான் நான் 2வது வீடுன்னு சொன்னேன். ஓகே. அடுத்து வாகனம், சர்வீஸ், சட்டம், அவுட் பேஷண்ட், சிறை தண்டனை, கோர்ட்டு, வழக்கு, கெட்ட சம்பவங்கள், மறதி, பசி, தாகம், விபத்து, அதிர்ச்சி தரும் சம்பவங்கள், கூலி வேலை, பொது சேவை, திருமண பிரிவினை, கலகம், பேராசை, திருட்டு, முறைகேடு, ஊழல், தோல்வி, வட்டிப்பணம், மனைவியின் பிரிவு, வளர்ப்பு பிராணிகள், பொது இடங்கள், தலைமறைவு, திருமண தடை, மனைவியின் இழப்பு, நோய், கடன், எதிரி, வழக்கு, தாய்மாமன், உடல் உழைப்பு, உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு, மன அமைதி இல்லாத வாழ்க்கை, ஆணவம், பேராசை, தொழிலாளர்கள், வேலையாட்கள், மனைவிக்கு நோய்களையும் மனைவியின் வீட்டு பிரிதலும், மனைவி விட்டு பிரிதல், குழந்தையின் வருமானம், மாத வருமானம், கடின உழைப்பு, பெனாலிட்டி, அதாவது பெனால்ட்டினா ஃபைன் கட்டுறது, மாத சம்பளம், இறைப்பை, இவை அனைத்தும் 6ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். அடுத்து 7ஆம் பாவம். திருடன், பொது ஜன தொடர்பு, பேச்சாளர், எதிரணியை சேர்ந்தவர், பொது கூட்டங்கள், ஓடி போகுதல், சந்தோஷம், உற்சாகம், முதல் மனைவி, தாம்பத்தியத்தின் மூலம் குழந்தை பெறும் பாவம், 2வது குழந்தை. 5ஆம் பாவம் குழந்தைனா 5க்கு பரிணாம பாவம் 7ஆம் பாவம். அதனால தான் 7ஆம் பாவம் 2வது குழந்தை லிஸ்ட்டில் வந்துடும். சிறுநீரகம், கர்ப்பப்பை, வியாபாரத்தில் பங்குதாரர்கள், தொழில் கூட்டாளிகள், எதிர்நபர், வருமானம் இல்லாத வேலை மற்றும் வேலை ஆட்களில் அறியலாம். கலத்திரஸ்தானம், திருமணஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், பொது ஜன ஆதரவு, தாம்பத்திய சுகம், சமுதாய அங்கீகாரம், அம்மாவின் சொத்து, பெரியப்பா, காதலில் வெற்றி, வியாபாரம், வாடிக்கையாளர்கள், மக்கள் தொடர்பு, இவை அனைத்தும் 7ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். அடுத்து 8ஆம் பாவம். கடனால் கவலை, விவாகரத்து, சிறை தண்டனை, துர்மரணம், சோம்பேறித்தனம், தத்து குழந்தை, பிறர் பணம், வரதட்சணை, எதிர்பாராத தனலாபம், சிறை தண்டனை, பக்கத்து மாநிலம், பக்கத்து மாவட்டம், அடுத்தவர் பணத்தை சொல்லும், இன்பேஷண்ட், பிரச்சனைகள் மூலம் வரும் பணம், நீதிமன்ற பிரச்சனைகள், தொலைந்து போன பொருள், தொலைந்த நபர், மரணம் பற்றிய கேள்விகள், ஓடிப்போவதை, வரதட்சணைகளை குறிக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும், பிராணிகளால் ஆபத்து, நஷ்டம், புதையல், ஆயில், மரணம், கண்டம், ஆபத்து, விபத்து, ஆயில் காப்பீடு, விபத்து காப்பீடு, உடல் ஊனம், மாற்றுத்திறனாளி கூட 8ஆம் பாவம் தாங்க குறிக்கும். தற்கொலை, கொலை, கொலை செய்தல், திருடு போதல், வம்பு, வழக்கு, வலி, வேதனை, துரோகம்,
துக்கம், வீண்பலி, துரதிர்ஷ்டம், போராட்டம், அவமானம், அறுவை சிகிச்சை, தீவிரவாதம், சட்டவிரோதமான செயல்கள், எதிர்பாராத தீமைகள், உயரத்தில் இருந்து விழுதல், பிறரால் உண்டாகும் துன்பம், கொடிய செயல்கள், திடீர் லாபம், திடீர் நஷ்டம், அரசு தண்டனை, பிறர் மரணத்தால் கிடைக்கும் ஆயுள் காப்பீட்டு தொகை, எல்லா விதமான தடைகள், ஒரே நேரத்தில் பலவிதமான நோய்கள், பெரிய கடன், மரணம் ஒரு நொடியில் ஏற்படும், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, தற்கொலை, தெய்வ குற்றம். இப்போ சொன்ன அனைத்தும் 8ஆம் பாவத்துடைய காரகத்துவம். அடுத்து 9ஆம் பாவம் திருமண மண்டபம். விட்டு கொடுத்தல், தியாகம், மந்திர ஜபம், நீண்ட தூர பயணம், வெளிநாட்டு தொடர்பு, மேற்கல்வி, ஆன்மீகம், கருணை, பொது நல செய்கை, மதம் மாறிய திருமணம், வெளிநாடு டிராவல், மாற்று உறுப்பு, இஷ்ட தெய்வம், தீர்த்தஸ்தான யாத்திரை, தானம், தர்மம், பாக்கியஸ்தானம், பித்ருஸ்தானம், தந்தை ஸ்தானம், மனிதாபிமானம், தியாக உணர்வு, தெய்வ திருப்பணிகள், பெரியோர்களிடத்தில் குரு பக்தி, நேர்மை, பணமுடக்கம், நம்பிக்கை, விசுவாசம், பரம்பரை சொத்து, முன்னோர்கள் சொத்து, அரசு ஆதரவு, இவை அனைத்தும் 9ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். அடுத்து 10ஆம் பாவம் அரசாங்க உத்தியோகம், இறுதி சடங்கு, புனித யாத்திரை, புனித வழிபாடு, தீர்ப்பு, கூட்டத்தின் தலைவர், பொது ஜன தொழில்கள், உற்பத்தி தொழில்கள், தொழில் ஸ்தானம், புகழ், அந்தஸ்து, கௌரவம், வாழ்க்கை துணை, சொத்து, வியாபாரம், அங்கீகாரம், விருதுகள், விளம்பரங்கள், மாமியார். ஏன் மாமியார்னா 7ஆம் பாவம் கலத்திரம்னா கலத்திரத்துக்கு 4ஆம் இடம் மாமியாரை குறிக்கும். அதனால தான் 10ஆம் பாவம் மாமியார் ஸ்தானம். அரசு வேலை, பொது சேவை, சுயமரியாதை, குழந்தையின் நோய். இப்போ சொன்ன அனைத்தும் 10ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். அடுத்து 11ஆம் பாவம் மூத்த சகோதரம், மருமகன், மருமகள், வேலையில் பதவி உயர்வு, வருமான உயர்வு, தொழில் விருத்தி, ஆசை நிறைவேறுதல், கொடுத்த கடன் அசல் வட்டியுடன் பெறுதல், மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புதல், சங்கம், கூட்டம், மாநாடு, சித்தப்பா தன்னுடைய மொத்த சொத்தும், சொத்துக்கள் அடையும், அதாவது சொத்துக்கள் அடைதல், கடல் பயணம், லாபஸ்தானம், வெளிநாடு சுற்றுலா, ஆழ்மனம் நிறைவேறுதல், புதியதை உருவாக்குதல், நீண்ட கால நண்பர்கள் நட்பு, லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுருப்பாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்லேருந்து காலேஜ் ஃப்ரெண்ட்லேருந்து லாங் ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் 11ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். மன மகிழ்ச்சி, பெரிய மனிதர்களின் நட்பு, பண கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, 2வது மனைவி. 11ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் மறு திருமணம் எலிஜிபிள் உண்டு. ஓகேங்களா? அடுத்து 12ஆம் பாவம் தற்கொலை, ராஜ துரோகம், ஜாதி மாறுதல், வறுமை, உடல் உறவு, தூக்கம், போகம், 2வது முதலீடு, 2வது தொழில், வெளிநாட்டில் தங்குதல், அதிக வட்டியுடன் கடனை திரும்பி செலுத்துதல், இரகசிய சிறையில் இருத்தல், தூக்கம், மருத்துவமனை சிகிச்சை பெறுதல், எல்லாவற்றையும் இழந்து நிற்பது, நஷ்டம், வெளிநாட்டு குடியுரிமை, வரவுக்கு மீறிய செலவுகள், தண்டனைகள், சீக்ரெட், பழி வாங்குதல், அபராதங்கள்,
ஜெயில் தண்டனை. தலைமறைவு, உறுப்பு இழத்தல். இரகசிய நோய்கள், மனநோய், மனைவியின் நோய், பிறர் உழைப்பில் வாழுதல். நோய் நீங்குமிடம், விருப்பமற்ற தியாகம், மரண வலி, இரகசிய திட்டம், துறவி, பணி நீக்கம், குடும்பத்தை விட்டு பிரிந்திருத்தல். அனைத்து சுபம் மற்றும் அசுப செலவுகள் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள், நிரந்தர முதலீடு செய்ய முடியாத நிலை, முதலீடுகளால் ஏற்படும் நஷ்டம், கற்பழிப்பு, விஷம் உண்ணுதல், சந்நியாசம், இடது கண், மனைவிக்கு ஏற்படும் நோய் அல்லது மனைவிக்கு ஏற்படும் கடன், அனாதை விடுதி, அனாதை விடுதி, தாழ்வு மனப்பான்மை. இப்போ சொன்ன அனைத்தும் 12ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். இந்த வீடியோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது ப்ளே பண்ணி கேட்கவும். கிரக காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள், ராசி காரகத்துவங்கள் தெரியாமல் உங்களால் பலன் எடுக்க முடியாது. நீங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் பலன் எடுத்தாலும் சரி, நாடி ஜோதிடத்தில் பலன் எடுத்தாலும் சரி, ஜாமக்கோல் பிரசனத்தில் பலன் எடுத்தாலும் சரி, காரகத்துவங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நான் தயார் செய்துள்ளேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.